ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா ஞாயிறு. மத்தேயு நற்செய்தி பிரிவு 2 அருள்வாக்குகள் 1-12 வரை. வசனம் 12. வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் என்று மத்தேயு ஞானிகளுக்கு கனவின் வழியாக வழிகாட்டியதை அறிவிக்கின்றார். திருத்தந்தை புனித 23ஆம் யோவான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை கூட்டிய போது திரு அவையில் ஏற்பட்ட எதிர்ப்புகளை வாசித்து அறிந்து கொண்டேனே தவிர நான் அதை பார்த்ததில்லை. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கோவிட் தொற்றுக்கு பின் முன்னெடுத்தது சினடல் சர்ச், கூட்டு ஒருங்கு இயக்க திரு அவை. இதை கேட்டவுடன் திருச்சபையின் பழமைவாதிகள் கூட்டு ஒருங்கியக்க திரு அவை கருத்தாக்கத்தை விமர்சித்தார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை மிகவும் மோசமாக பேசினார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது, அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க தயாராகுங்கள், ஏனெனில் திருத்தந்தை பிரான்சிஸ் இறந்துவிட்டார் என்று வதந்தியை கிளப்பினார்கள். அதனை பற்றி பத்திரிகையாளர்கள் திருத்தந்தை பிரான்சிஸிடம் கேட்டபோது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேள்விக்கு புன்முறுவல் பூத்தார். பொதுவாக நம்மில் பெரும்பாலானவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையே நன்றாக இருக்கிறது, இதுவே சுகமாக இருக்கிறது. People are interested in status quo and not in fluxus quo. நாம் மனதில் தவறான முற்சார்பு எண்ணங்களை கொண்டிருக்கிறோம். எனவே புதிய கருத்துக்கள் நம்மை கலங்கடிக்கின்றன. வசனம் 3. புதிய அரசர் பிறந்திருக்கிறார் என்பதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான், அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. வரலாற்றை உற்று நோக்குகின்ற போது புதிய புதிய கருத்துக்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அந்த கருத்துக்கள் எல்லாம் பலரை பாதித்திருக்கிறது, கலங்கடித்திருக்கிறது. எனவே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அம்பேத்கரை பற்றி இதுவரை அதிகமாக யாரும் பேசியதில்லை. ஆனால் இன்று அம்பேத்கர் பலர் மனதில் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி இப்போது ஏன் பேச வேண்டும் என்ற விமர்சனம் பெரும்பாலும் ஆங்காங்கே கேட்கப்படுகிறது. சாதியை மறு என்று தொன்று தொட்டு சொல்லி வந்தாலும் சாதியில் சுகம் காண்பவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சமத்துவத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிறவெறிக்கு எதிராக பேசப்பட்டாலும் நிறவெறியர்கள் இன்றும் அவர்களால் சமத்துவத்தை ஏற்க முடியவில்லை. இன்னொரு புதிய கருத்து, ஓரின சேர்க்கையாளர்கள், ஹோமோசெக்சுவல்ஸ் ஆர் லெஸ்பியன்ஸ், அவர்களெல்லாம் கெட்டவர்கள் அல்ல. ஒருவருடைய பாலின ஓரியன்டேஷனை வைத்து அந்த ஆணையோ பெண்ணையோ தீர்ப்பிட்டு அவர்களுக்குரிய மனித மாண்பையும் உரிமையையும் மறுப்பது தவறு. அவர்கள் செய்கின்ற செயல் பாவம்தான், அது கண்டிக்கத்தக்கது. இயேசு பாவிகளை அன்பு செய்தார், பாவத்தை தான் வெறுத்தார். அப்படிப்பட்ட மனித மாண்போடு ஓரின பாலின ஓரியன்டேஷன் வைத்திருப்பவர்களை ஆசிர்வதிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர்கள் செய்வது பாவம் என்று சொல்லுகின்ற திருத்தந்தையை விமர்சிப்பவர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள். அவர்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். தீராத நோயினால் அவதிப்படுபவர்கள் எல்லாம் பாவிகள் அல்ல. நமது அன்பையும் மதிப்பையும் அரவணைப்பையும் பெற தகுதியானவர்களே.
இயேசுவின் இயக்கமே ஒரு புதிய கருத்துதான். ஏழைகளே பேறு பெற்றவர்கள், புறையினத்தாரும் மீட்பு பெற தகுதியானவரே. மெசியாவாகிய இயேசுவினுடைய மிகச்சிறந்த கருத்தாக்கம், மெசியா மரித்தது, அதுவும் சிலுவையில். எனவே புதிய கருத்துக்களை ஏற்கின்ற விசால மனதை தூய ஆவியானவர் அருள மன்றாடுவோம். ஆமேன்.